இது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர், அரசாங்க அதிபர், அதைவிட இலங்கையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், போலீஸ் உயர் அதிகாரிகள், அனைத்து தரப்பு யாழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு இவ்வாறு பல செயற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இதிலே நாங்கள் சட்டம் ஒழுங்குகளை நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும். நாங்கள் எங்களுக்கு 1958ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க விலங்கு சட்டம் என்பது எங்களுக்கு மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த சட்டத்தை கால்நடை இறைச்சியாக்குதல் விடயத்திலே நடைமுறைப்படுத்தினால் ஒவ்வொரு பண்ணையாளனுக்கும் மாட்டுக்கு காதுபட்டி இருக்கும். அதே நேரம் ஒரு மாட்டுக்கு புத்தகம் இருக்கும். சட்ட 1958ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க விலங்கு சட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட புத்தகம் இருக்கும். எல்லா பண்ணையாளரும் பதிவு செய்யப்பட்ட பண்ணையாளர்கள். அப்போ அந்த சட்ட நடைமுறைகளை தீவகத்தில் மட்டும் பின்பற்றக்கூடாது, யாழ்ப்பாணம் முழுவதும் பின்பற்றணும். பின்பற்றினால் இறைச்சி ஆக்கிற விடயத்தில் சட்ட ரீதியற்ற இறைச்சிகள் சந்தைக்குள்ளே வராது. இந்த நடைமுறை தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இல்லாமல் இருக்கின்றது. 1958ஆம் ஆண்டு 29ஆம் இலக்க விலங்கு சட்டம் பண்ணையாளருக்கு மட்டும்தான் மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இறைச்சியாக்குதல் விடயத்திலே அந்த சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை.